ஏதோ ஒரு சின்ன கண்ட்ரியில் ஒரு சின்ன செக்டாரில் ஏதாவது விஷயம் பாதிச்சா கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாப்புலேஷன் அதான் ப்ளஸும் சரி மைனஸும் சரி சரி இந்தியா வந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்ட்ரி வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கா, எந்த கவர்மெண்ட்டும் சரி மார்க்கெட் கீழே விழுக்கும், அங்கே பபுள் பர்ஸ்ட் ஆனிச்சுன்னா இங்கேயும் பபுள் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வணக்கம் முத்துராமலிங்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன வீடியோ நீங்கள் பேசின வீடியோ வந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயம் அந்த மாதிரி இருந்தது. ஷேர் மார்க்கெட் இப்போ தான் கொஞ்சம் பிக்கப் ஆகி ரெக்கவரி ஆகிட்டு இருக்க ஸ்டேஜில் இதை விட பெருசாக ஒரு அடி வரப்போகுது, எல்லாரையும் அலர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அதில் முக்கியமாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயம் அப்படிங்கிறது டெட்டு. உலக நாடுகள் பல நாடுகளும் டெட் இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியுமா உங்களால்? கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து எந்த ஒரு வீடியோ பண்ணாலும் எது பண்ணாலும் ஒரு அல்டிமேட் பர்பஸ் இருக்கும். ஸோ அதில் நம்மளுடைய இந்த வீடியோட பர்பஸ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது, அந்த கிராஷை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி அதை அலர்ட்டாக வச்சுக்க போகிறோம் அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ பொதுவாக வந்து மார்க்கெட்னு எடுத்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸும் இருப்பாங்க, ட்ரேடரும் இருப்பாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவங்க வந்து ஃபண்டமெண்டல் டேட்டாவை தான் ரொம்ப பெருசாக பார்ப்பாங்களே தவிர டெக்னிக்கல் சார்ட்டை பார்க்க மாட்டாங்க. பட் ட்ரேடர்ஸ் அப்படி இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல் டேட்டா எதுவுமே தெரியாது, ஃபுல் சார்ட் ரீடிங்கை தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து போத் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ரெண்டாவும் எடுத்து வச்சுருக்கோம். நாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஃபண்டமெண்டலுக்கு தேவையான இன்புட்ஸை வந்து ஷேர் பண்ணலாம். அப்போ இந்த வீடியோ வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கான ஒரு வீடியோவாக அமையும். கண்டிப்பாக. இது வந்து நாட் ஓன்லி ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், ஈவன் ட்ரேடர்ஸ்க்கு கூட இது வரைக்கும் இந்த பார்வையில் அவங்க மார்க்கெட்டை பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது, அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், நீங்கள் இன்றைக்கி என்ன புது விஷயம்லாம் சொல்ல போகிறீங்கன்ட்டா. ஷூர். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேம், மார்க்கெட்டை ஒருத்தவங்க அனலைஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து 3 விதமாக பிரிச்சுப்பாங்க. கீழே இருக்கக்கூடியது எக்கானமி, மேலே இருக்கிறது செக்டார், அதுக்கு மேலே இருக்கிறது தான் கம்பெனி. எப்போவுமே ஒரு இன்வெஸ்டர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண வராங்க, நான் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறேன். ஸோ வெளிநாட்டிலேருந்து வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னா முதல்ல அந்த எக்கானமி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளே நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் இந்த கொரோனா டைமில் எடுத்துப்போம், நமக்கு வந்து இங்கே எவ்வளவோ சூப்பரான பிஸ்னஸஸ் இருந்துச்சு, எந்த சூழ்நிலையும் வருமானம் கொடுக்கக்கூடிய செக்டார்ஸ் இருக்குது. ஆனால் கொரோனா டைமில் 3 மாதம் லாக்டவுனில் சும்மா தான் இருந்துச்சு. ஸோ என்னதான் கம்பெனி ஸ்ட்ராங்காக இருந்து செக்டார் சூப்பராக இருந்தாலும் எக்கனாமி வந்து கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய எக்கனாமிக் டேட்டாஸ் தான் பார்ப்பாங்க. பொதுவாக வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டெவலப்டு கண்ட்ரீஸோட ஜிடிபி வேல்யூஸை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ அவங்களோட 29.2 ட்ரில்லியன் வேல்யூ அவங்களோட ஜிடிபி வேல்யூ. ஸோ இந்தியாவோடது பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்குது, 3.91 ட்ரில்லியன். கிட்டத்தட்ட அவங்களோட வேல்யூவில் 10 to 15% தான் நம்ம வந்து ஜிடிபியில் ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஜிடிபியை வச்சு நம்ம எப்படி ஒரு எக்கனாமிக் அனலைசிஸ் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல ஜிடிபினா என்னென்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் லேமன் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படியெல்லாம் வருமானம் வருதோ அந்த இன்கம்மை தான் வந்து ஒரு டேட்டாவாக கொடுத்தோம் அப்படின்னா அதை ஒரு கண்ட்ரிக்கு பார்த்தோம்னா அது ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு வருஷம் ஒரு இப்போதைக்கு லாஸ்ட் இது 2024 ஃபினான்ஷியல் இயரோட டேட்டா இது. 3.91 ட்ரில்லியன் அமௌண்ட்டுக்கு நமக்கு உள்ள வந்து பணம் புழக்கம் இருக்குது. அதுதான் நம்ம $5 ட்ரில்லியன் கொண்டு போக போகிறோம். இதுதான் ஒரு $5 ட்ரில்லியன் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த டாப் 10 கண்ட்ரீஸோடைய ஜிடிபி வேல்யூவில் அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 2024 டேட்டா தான், இப்போ கரண்ட் இயரோடது எங்கேயுமே இருக்காது. அப்படி பார்க்கும்போது யூஎஸ்ஏடைய ஜிடிபி வேல்யூ பார்த்தீங்கன்னா 29.2 ட்ரில்லியன், அவங்களுடைய கடன் வேல்யூ மட்டுமே பார்த்தீங்கன்னா 35.46 ட்ரில்லியன். அப்போ அவங்களுடைய வருமானத்தை விட கடன் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ இது அவங்க மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 4-5 கண்ட்ரி அவங்களுடைய வருமானத்தை விட அதிகமாக கடன் வாங்கிட்டாங்க. பட் இந்தியாவுடைய ஜிடிபி வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.91 ட்ரில்லியன். பட் ஆனால் அவங்க கடன் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 3.20 ட்ரில்லியன் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய சொத்து மதிப்பில் 80% வந்து கடன் வாங்கியிருக்காங்க. பட் மித்த கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா இருக்குது, என்ன அப்படின்னா ஒரு டெவலப்டு கண்ட்ரினா இவ்வளோ தான் அவங்களோட ஜிடிபியில் கடன் வாங்கணும், அதே மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரினா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இவங்க அந்த நார்ம்ஸை
அதிகமாகவே கொண்டு போயிருக்காங்க, அதுக்கு மீறி போயிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்டு கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 70% 80% வரைக்கும் கடன் வாங்கலாம் அவங்களுடைய டோட்டல் ஜிடிபியில். டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்தால் 50% வாங்கும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இவ்வளோ தான் அவங்களுடைய ஜிடிபி பிரகாரம் நார்ம்ஸில் கடன் வாங்கணும் அப்படின்னு சில டேட்டா வச்சுருப்பாங்க. எல்லா கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா அவங்க நார்ம்ஸ்க்கு மீறி தான் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது நடுவில் வந்து ஒரு கொரோனாவை சொல்கிறாங்க, லாக்டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து அவங்களுடைய பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கடனை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது இந்த விஷயத்தை வச்சு எப்படி நம்ம வந்து இன்னொரு அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே ஒரு பெரிய கரெக்ஷன் வரும், ஒரு பெரிய டிப்ரெஷன் மாதிரி ஒரு ஸ்டேஜ் எப்படி வரும்னு நம்ம மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு பாஸ் வைக்கலாம். இதை வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸை வந்து ஒரு பர்சனாகவும் இந்தியாவை ஒரு பர்சனாகவும் பார்ப்போம். இப்போது நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ், நான் இந்தியா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29.2 ட்ரில்லியன் சொத்து மதிப்பு இருக்குது. கடன் பார்த்தீங்கன்னா 35.46 ட்ரில்லியன் கடன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் யூஎஸ்ஏ, நான் இந்தியா. ஸோ நீங்கள் டெவலப்டு கண்ட்ரி, உங்களுடைய ஜிடிபி வேல்யூ வந்து 29.2. யூஎஸ்ஏ தான் ஃபுல் பொறுப்பு நீங்கள் தான். ஆனால் கடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிடிபியோட அதிகமாக வாங்கி வச்சுருக்கீங்க. அப்போது ஒரு ஹியூமனாக பார்க்கும்போது உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? ஸோ இவ்வளோ கடன் தான் நம்ம எப்படி கடனை அடைப்போம், என்ன ஆகும்? இன்னொன்று அந்த கடனுக்கான வட்டிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது பெரிய விஷயமா தெரியும் லாங் டேர்மில். அப்போது நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டரில் மூவ் ஆவீங்க. நீங்கள் நார்மலான மைண்ட் செட்டில் இருந்தீங்க, ஒரு ரிஸ்க் இல்லை அப்படின்னா உங்களுடைய மூவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவாக இருக்கும். உங்களோட மூவ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்கும்போது அக்ரெசிவாக இருக்கும். ஸோ அதோடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் அதிகமாக போடுறது. எதனாலனா, இப்போ பணம் வெளியிலேருந்து உள்ளே வந்தால் மட்டும்தான் அவங்க கடன் அடைக்க முடியும். அப்போது பார்க்கும்போது அவங்க அதனால தான் டேரிஃப் போடுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் போடுற விஷயத்தில் வந்து வேறு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் இது பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கான இதாக இருக்குது. என்னென்னா ஜிடிபி வேல்யூ இன்னும் கொஞ்சம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஓகே, இவ்வளோ கடன் இருக்குது, அப்படி இருக்கும்போது உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. அதோடைய வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப்லாம் போடுறீங்க. இப்போது எந்த நம்பிக்கையில் இருக்கீங்க அந்த கடன் அடைச்சிடலான்னு? ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அது எந்த நம்பிக்கை? எனக்கு வருமானம் வருது, அந்த வருமானத்தை வச்சு நான் ரொட்டீனாக வருமானம் வரும்போது நான் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டே இருப்பேன். இப்போ இது வந்து லாங் ரன்னில் வரும்போது கடனை அடைச்சிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ட். ஓகே, இப்போ நடுவில் வருமானம் வந்தது கட் ஆகுது, இல்லை கம்மி ஆகுதுன்னா என்ன நடக்கும்? அப்போ நெருக்கடியான நேரத்தில் என்ன பண்ணுவேன்னா, என்னோட முக்கியமான நீடு என்னவோ அதை ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிடுவேன். மீதி இருக்க பணத்துக்கு தான் நான் கடன் அடைக்கிறத பற்றியோ இல்லை கடனோட வட்டி கட்டுறதை பற்றியோ யோசிப்பேன். இப்போ அதை தான் யூஎஸ்ஏ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏக்கு பிரச்சனை இல்லை, வருமானம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, கிராஜுவலாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அந்த வருமானத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க. வெளியில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டுக்கு பதிலாக ஃபுல் என்னென்ன இன்டர்னலாக பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வருமானம் வந்துகிட்டு இருக்கு, கன்சிஸ்டன்டாக வருது, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. திருப்பி நீங்கள் கடனை இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா? எஸ், அப்கோர்ஸ் என்னால் முடியும் அப்படின்றதுனால எனக்கு அதுக்கான தேவைகள் இருந்ததுன்னா நான் ஜாஸ்தி பண்ணுவேன். தேவைகள் இருந்தால் ஜாஸ்தி பண்ணலாம். ஆக்சுவலி உங்களுடைய சொத்து மதிப்பை விட ஒரு நார்ம்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது இவ்வளோ தான் வாங்கணும்னு இருக்கும்போது அதை விட நீங்கள் பல மடங்கு அதிகமாக தான் கடன் வாங்கியிருக்கீங்க. இப்போது இவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடனை எப்படி அடைக்கலாம்னா உங்களுக்கு வருமானம் பின்னாடி வந்துடும், அதை வச்சு அடைச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையில் போயிட்டுருக்கீங்க. காட்ஸ் கிரேஸில் உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் வருமானம் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அது ஒரு சைடு, அது வந்து வருமானம் இப்போ வரைக்கும் ஸ்டாப் ஆகலை, ஜிடிபி ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்குவீங்களா? ஏற்கனவே இருக்க கடனை அடைச்சிட்டு அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் பார்ப்பேன். ஓகே, ஸோ ஒரு ஹியூமனாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பர்சன் வந்து ஒரு கடன் வச்சுருக்காரு அப்படின்னா அந்த கடனை அடைக்கணும் தான் பார்ப்பாங்களே தவிர திருப்பி கடனை ஹெச் பண்ணிக்கிட்டே போக மாட்டாங்க. பட் ஆனால் இங்கே நீங்கள் ஒரு யூஎஸ்ஏவாக பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2020க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கடன் சுமையை கம்மி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2020 கம்மி பண்ணிட்டு வந்திருக்காங்க. திருப்பியும் இப்போ வந்து கடன் சுமையை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. இது வந்து ஒரு பேட் சைன். பொதுவாக வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து கடன் வாங்குறதும் ஏற்றுறதும் வந்து இயல்பான விஷயம்தான். பட் அந்த விஷயமெல்லாம் வந்து எப்போ வந்து இயல்பாக இருக்கும்னா அவங்களுடைய ஜிடிபிக்குள்ளே வந்து அவங்க கடன் வாங்கியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி அவங்க வாங்கின கடன் வந்து ஜிடிபிக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே ஒரு பபுள் கிரியேட் ஆகுது, ஆர்டிஃபிஷியல் பபுள் கிரியேட் ஆகுது. இந்த பபுள் பர்ஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த 1929 வந்த கிரேட் டிப்ரெஷன் மாதிரி வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ யூஎஸ் பற்றி இவ்வளோ சொன்னீங்க, இந்தியா வந்து எப்படி இருக்குங்க சார்? இந்தியாவோட கடன் எப்படி இருக்குது, நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், என்ன நடக்குது சார் இங்கே? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா பாப்புலேஷன்.
-0.2 பாப்புலேஷன் தான். ஸோ நான் ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து பாப்புலேஷன் நிறையா பேர் இருக்கனால இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஜிடிபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 4 to 5 இயர்ஸில் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த 5 trillion 6 trillion போயிடலாம். அது பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு தான் க்ரோத் இருக்குது. ஆவரேஜ் க்ரோத் பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 6.8 to 7% வந்து சிஏஜிஆரில் க்ரோத் ஆகிட்டே தான் இருக்குது ஜிடிபி. ஸோ ஜிடிபி க்ரோத்தில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் சுமை ஒரு சைடில் 2020 இப்போ வரையும் கம்மி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. 2024 வரைக்கும். இப்போ 25 என்ன சினாரியோன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ tradingeconomics.comல வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் அந்த டேட்டா நம்ம எடுக்கிறோம். ஸோ பீப்புள் யாருனாலும் அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸில் அவங்க கடன் சுமையை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் அளவுக்கு வந்து கடன் சுமையை கம்மி பண்ணிவிட்டு திருப்பி இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒன்று, இவங்க டோட்டல் ஜிடிபிக்குள்ளே தான் வந்து கடன் வாங்கியிருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. செகண்ட் என்னென்னா கடனை கம்மி பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நமக்கு ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறனால இது நம்மளை வந்து டைரெக்டாக பாதிக்காது, பட் இன்டைரக்டாக பாதிக்கும். எதனால அப்படின்னா என்ன, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து இங்கே பாப்புலேஷன் தான் இருக்கக்கூடிய மைனஸான விஷயம். ஏன் பாப்புலேஷன் மைனஸ்ன்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அவுட் சோர்ஸ் பண்ணி தான் இங்கே வருமானம் பண்ணிகிட்டு இருக்கும். அப்போது யூஎஸ்ஏ வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க ஒரு பபுள் பர்ஸ்ட் ஆகுது, இல்லை அங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க ஸ்பெண்டிங் பவரை கட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்பெண்டிங் பவரை கட் பண்ணாங்கன்னா இங்கே வந்து இன்கம் வரதுக்கு ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் இருக்குது. அங்கே பிரச்சனைனா நம்மளும் நேரடியாக பாதிக்க. கண்டிப்பாக. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸ் யார் வாங்குறா? பணம் வச்சுருக்கவங்க. பணம் வச்சுருக்கவங்கன்னா எந்த துறையில் வேலை பார்க்குறவங்க? ஐடி. ஸோ இப்போ ஐடியில் வாங்குறவங்க ஒரு 1 crore அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா 1 crore அப்படியே கேஷ் கொடுத்து வாங்கிடுவாங்களா? லோன். ஸோ அப்போ லோன் வாங்குறாங்கன்னா எதை பேஸ் பண்ணி லோன் வாங்குவாங்க? வழக்கம் போல் அவங்களோட சம்பளத்தை வச்சு தான் அவங்க கடன் வாங்குறாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு வீடு வாங்க போகிறேன்னா அடுத்த ஒரு 30 வருஷத்துக்கு நான் லோன் வாங்குறேன் அப்படின்னா அந்த என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை காமிச்சு என்னால் 30 வருஷம் ரீபேமெண்ட் பண்ணிட முடியும் நம்பிக்கையில் நான் கடன் வாங்கி வீடு வாங்குறேன். நான் நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் கம்பெனி நல்ல ப்ராடக்ட் பண்ணுறாங்க, பட் என் கம்பெனிக்கு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய அந்த கண்ட்ரியில் பாதிப்புனா இங்கே நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனாலையோ இல்லை என் ப்ராடக்ட் நல்லா இருக்குனாலையோ இங்கே நமக்கு இன்கம் வருமா? ஸோ அப்படி பார்க்கும்போது யூஎஸ் வந்து சப்போஸ் ஒரு பபுள் பர்ஸ்ட் ஆகுது இல்லை அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும் அப்படின்னா அவங்க வந்து இன்டர்னலாக கண்ட்ரியை வந்து பாதுகாக்கிறதுக்காக இன்டர்னலாக செலவு பண்ணுவாங்களே தவிர வெளியில் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறதை கட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே மெஜாரிட்டி இங்கே வந்து இன்கம் வர்றது ஸ்டாப் ஆகும். இங்கே இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா மணி ரொட்டேஷன் இருக்காது. ப்ளஸ் வந்து இப்போ பேங்க்லாம் வந்து கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களால ரீபேமெண்ட் பண்ண முடியாது. அப்போ ரீபேமெண்ட் பண்ண முடியாதுன்னா அந்த வீடெல்லாம் ஆக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்போ மல்டிபிள் வீடு ஆக்ஷனில் போச்சு அப்படின்னா வேல்யூவே கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ அப்போது யூஎஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜெயிண்ட் வந்து கொலாப்ஸ் ஆச்சு அப்படி அவ்வளோ சீக்கிரம் ஆக விட மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து நம்ம இந்தியாவை யூஎஸ்ஏ ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ நம்மளோட சூழல் அப்படி கிடையாது. இங்கே நிறைய கம்பெனி இருக்குது. நம்ம யூஎஸ்க்கு மட்டுமே அவுட் சோர்ஸ் பண்ணல, இப்போ யூகேக்கு பண்ணுறோம், இன்னும் சில நாடுகள்லாம் பண்ணுறோம். அப்படின்றப்ப நம்ம வந்து அந்த பாதிப்புகள் தப்பிக்க முடியாதா? இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 1929 நடக்கும்போது யூஎஸில் நடந்த விஷயம் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா நம்ம வந்து வி ஆர் அண்டர் பிரிட்டிஷ். ஸோ நாமளே வேறு ஒரு மென்டலி வேறு டிப்ரெஷனில் இருந்தோம். அதனால் நமக்கு அங்கே நடந்த அந்த ஃபினான்ஷியல் டிப்ரெஷன் நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ இருக்கிறது குளோபலைசேஷன். ஸோ இன்டர் கனெக்டட். ஏதோ ஒரு சின்ன கண்ட்ரியில் ஒரு சின்ன செக்டாரில் ஏதாவது விஷயம் பாதிச்சா கூட அது வந்து மல்டிபிள் கண்ட்ரீஸை வந்து பாதிக்கும். ஏன்னா இங்கே இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யூஎஸ்க்கு தானே பாதிப்பு, இந்தியாவை ஏன் பாதிக்க போகுது? சரி, இந்தியாவை வந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பிரச்சனையே இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாப்புலேஷன். அதான் ப்ளஸ்ஸும் சரி மைனஸும் சரி. இந்த ப்ளஸ்ஸை வச்சு பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவாக பார்த்தோன்னா ரீவேம் பண்ணி வந்துடலாம். டெவலப்டு கண்ட்ரியாக இந்தியா வரும். அடுத்த ஒரு 20-25 வருஷத்தில் இந்தியா தான் பெரிய டெவலப்டு கண்ட்ரியாக வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் யூஎஸ்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா யூகே தான் பெரிய கண்ட்ரி. அந்த யூகேவுடைய
விஷயமும் நம்ம அந்த ஜிடிபியில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஜெர்மனி எடுத்துக்கிட்டாலும் சரி, யுனைடெட் கிங்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, லண்டன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இட்டாலி எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜிடிபி வேல்யூவோட அதிகமாக தான் அவங்களும் கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல பபுள் பர்ஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இப்போ 4 பேருமே கடன் வாங்கிட்டே இருக்கோம், திருப்பி அவங்களுக்கு வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதில் ஒருத்தவர் வந்து கடன் சுமையினால் வந்து வட்டி கொடுக்க முடியல. இப்போ வந்து அவரை போய் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, பணத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க 4 பேர் ஒன்றா தானே இருந்தாங்க, மித்த 3 பேருக்கும் இது மாதிரி சுமை இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டில் வந்து அவர்கிட்ட கடன் கொடுத்தவங்களாம் கேட்ட மாதிரியே மித்த 3 பேர்ட்டையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அங்கே பபுள் பர்ஸ்ட் ஆனிச்சுன்னா இங்கேயும் பபுள் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கன்ஃபார்மாக நடக்கும். ஏன்னா நான் எதுக்காக இந்த விஷயத்தை நான் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா, இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இது கன்ஃபார்மாக நடக்கும்னு நம்ம பேசலை. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குது, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி யூஎஸ், ஈவன் எல்லா டெவலப்டு கண்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா அவங்க கடன் சுமையை ஏற்றிக்கிட்டே தான் போகிறாங்க. கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா கோட்டையும் அழிங்க, முதல்லேருந்து ஃபஸ்ட்டர்லேருந்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பபுள் பர்ஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யூஎஸ் எக்கானமி கொலாப்ஸ் ஆனால் இந்தியன் எக்கானமி கொலாப்ஸ் ஆகுன்றது இது வரைக்கும் இந்த சினாரியோ. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்மளே ஒரு விஷயத்தை வந்து கொலாப்ஸ் ஆகுன்னு ப்ரெடிக்ட் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் அதை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அவங்க இந்நேரம் பண்ணியும் இருக்கலாம். அப்படின்றப்போ ஒரு கவர்மெண்ட் இந்த விஷயங்கள்லாம் பண்ணி மார்க்கெட்டை கொலாப்ஸ் ஆகாமல் தடுக்க முடியும்ல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு நார்மல் பர்சன் நம்மளாலே வந்து இவ்வளோ விஷயத்த பேக் டேட்டாலாம் நெட்லேருந்து எடுத்து ஒரு அனலைஸ் பண்ண பேச முடியுது அப்படின்னா, இதை வந்து எக்கனாமியாக வந்து இதை அந்த கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இது வெளிப்படையாக தெரியுமா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. பட் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே இதை பற்றின ஒரு புரிதல், ஏன்னா இதை நோக்கி தானே ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இது தெரியும். இதோடைய வந்து இதை கண்ட்ரோல் பண்ணணும், முதல்ல அந்த எக்கனாமியை வந்து கொலாப்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தான் ஃபோக்கஸாக இருக்காங்க. மார்க்கெட் இறங்குறது ஏறுறது அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. இப்போது நம்ம கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்ட்ரி வளர்ச்சி பாதையில் நோக்கி இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர, இது நான் எடுத்தேன்னா மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகுமா ஆகாதுன்னு எந்த பொலிட்டீஷியன்ஸும் எந்த கவர்மெண்ட்டும் எந்த சூழ்நிலையும் எடுக்க மாட்டாங்க. வளர்ச்சி பாதையை நோக்கி தான் எப்பயுமே எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது யூஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது இல்லை, 8லேருந்து ஒரு வருஷத்துக்கு கரெக்ஷன் ஆனால் கூட அவங்க பெருசாக பண்ண மாட்டாங்க. பட் இந்த வாட்டி இந்த 100 இயர்ஸ்னு வரனால அவங்க சில மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. அதை தான் இப்போ அக்ரெசிவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டேரிஃப் போடுறதா இருக்கட்டும், அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர், இப்போ கூட ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட டாலர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பர்ச்சேசிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வந்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகம் பண்ணணும், ப்ளஸ் உள்ளே வந்து அந்த பொருளை வர வச்சு ஜிடிபி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். அதை வச்சு நமக்கு வந்து ஃபர்தராக நமக்கு மணி பிரிண்ட் பண்ணுறதுனால பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை கடனோட வேல்யூவை கம்மி பண்ண ரேஷியோவை கம்மி பண்ணுறதுனால கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம கவர்மெண்ட் பண்ணுறாங்க, நம்ம ஸ்டேட்டில் நம்ம இந்தியாவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா நம்ம கடன் சுமை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிடிபியில் கம்மியாக தான் இருக்குது. அட்மோஸ்ட் ஒரு 70 to 80%, அதுவே அதிகம் தான். பட் டெவலப்டு கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பட் நம்ம சைடில் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் எப்பயுமே வந்து இது வரைக்கும் நடந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட்டும் சரி மார்க்கெட் கீழே விழுக்கும், இல்லை மார்க்கெட் மேலே ஏறும், ஸ்டாக் மார்க்கெட் மேலே ஏறும், கீழே இறங்கும்னு சொல்லிட்டு எந்த சுச்சுவேஷன்லையுமே கவர்மெண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி முடிவுகளை எடுக்க மாட்டாங்க, எக்கனாமியை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. முத்து, இப்போ வந்து பெரிய கொலாப்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. போன வீடியோவில் அதை பற்றி தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அதில் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. எப்போ கொலாப்ஸ் ஆகுன்றதை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? இன்னும் ஒரு வருஷத்தில் நடக்கலாம், இல்லை ஒரு 6 மாதத்தில் நடக்கலான்றதை ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபண்டமெண்டல் டேட்டா. இந்த விஷயங்கள்லாம் இப்போ ஒரு 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 கோட்டை இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு செங்கல் வந்து இப்படி எடுத்துட்டா மொத்தமாக கொலாப்ஸ் ஆகுங்கிறது ஃபண்டமெண்டல் டேட்டா. இங்கே வந்து எப்போ அந்த கொலாப்ஸ் நடக்கும், எப்போ அந்த செங்கலை வெளியில் எடுக்க போகிறாங்கிறது பார்க்கறது டெக்னிக்கல் டேட்டா. ஸோ அதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோடைய இண்டெக்ஸ், இப்போ யூஎஸ் எடுத்துக்கிட்டால் டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், S&P 500 இருக்கட்டும், இல்லை நம்மளது எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி 50 இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், இப்போ அதோட டெக்னிக்கல் வியூவில் நம்ம பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ட்ரெண்ட் ரிவர்சல்லையோ இல்லை அங்கே நடக்கக்கூடிய அதோடைய பபுள் பர்ஸ்ட்லேயே தெரிஞ்சிடும் கரெக்ஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னு. நம்ம வந்து இப்போ இவ்வளோ இந்த வீடியோவில் ஃபுல்
ஃபண்டமெண்டல் மட்டும் தான் பார்த்தோம். ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டேட்டாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பார்த்தோம். வியூவர்ஸ் வந்து விருப்பப்பட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் பண்ணட்டும். கண்டிப்பாக நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட்டோட நிஃப்டி 50 இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், S&P 500 இருக்கட்டும், இது 4 விஷயத்தையுமே செபி கம்ப்ளைன்சஸ் வராத மாதிரி பாஸ்ட் டேட்டாவையும் கரண்ட் டேட்டாவையும் எப்படி ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஓகே முத்து, லாஸ்ட் டைம் மாதிரியே பல விஷயங்களை இந்த வாட்டியும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீக்கில் டெக்னிக்கலாக இதில் என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம் நம்ம. ஷூர், தேங்க்யூ. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.